ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஸ்மைலி கிச்சனில் வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எப்போவுமே சண்டேனாலே பிரியாணி தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும். பிரியாணினாலே நமக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஸ்பைசிஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பைசிஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் அளவாக தான் போடுவேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆனியனையும் போட்டு நல்லா அதை சால்ட்டே பண்ணி விட்டுடலாம். நல்லா சால்ட்டே பண்ணதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா சால்ட்டே பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து நல்லா வந்து தக்காளி மசிஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நான் வந்து எப்போவுமே அப்படியே போட மாட்டேன். கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவேன். ஏன்னா அப்போ தான் பசங்க எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வரமிளகாத்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா சால்ட்டே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டுடலாம். சிக்கனையும் போட்டு நல்லா சால்ட்டே பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்காக வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஜீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ நான் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ரைஸையும் உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஒரு விசில் வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சாலே அது தம்மான மாதிரியே ஆயிரும். ரொம்ப விசில் விட்டோம்னா சாப்பாடு குழஞ்சிரும். அதனால் நான் ஒரு விசில் மட்டும் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கே நல்லா அழகு போல் வந்திருந்தது பிரியாணி. அதுக்கப்புறம் அப்படியே கிளறுனோம்னா நல்லா பூ போல் இருந்துச்சு. பிரியாணினாலே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் நல்லா தான் சமைச்சிருந்தேன். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.